கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததினால நாம் இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறோம். எனவே நாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட பேசுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷகபா கரதல கபபபபா விகனதல கபு கரதல ஹு கரதலபா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, உங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தடைகளை மாற்றி போடுகிற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு முன்பதாக செல்லபடியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை மகிமைப்படுத்த தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வசனம் மாத்திரம் எங்களோடு கூட பேசுவதாக, கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, ஆமென், தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்வதற்கான ஸ்தோத்திரம். இயேசு மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் 11ஆம் வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. போன தடவை நம்ம எந்த வசனத்தை தியானித்தோம்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 1 to 10 வரை வாசித்தோம். ஸோ இன்னைக்கு இந்த 2 வசனங்களை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. நான் ஒரே பகுதியில் இருக்கிறேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. இதுல இன்னும் அடுத்த செய்தியும் இதே பகுதியிலிருந்து வருகிற நாட்களிலும் நாம் தியானிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. சில துக்கமா இருக்கீங்க, சந்தோஷமா இருங்க சொல்லுங்க. சில சோர்ந்து போயிருக்கீங்க, சோர்வெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கர்த்தர் சோர்வுகளை எல்லாம் மாற்றுவார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 10ஆம் வசனத்துல நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறது வழக்கமா இருக்கும். 10ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தாங்க.
வருஷம் வருஷம் நம்ம வீட்டில் என்னத்தை போடுறோம்? நட்சத்திரத்தை போட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்படிதானா? சிலர் அந்த வருஷம் வருதோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ அதுக்குள்ள அந்த வருஷம் முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் ஐயோ அடுத்த வருஷம் எப்படி வரப்போதோ அப்படிங்கிற ஒரு கவலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, இந்த வருஷம் வருது, இந்த ஸ்டாருக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து திரும்ப மாட்டி திரும்ப கலந்து வைக்கணும். ஸோ அப்படிலாம் பல யோசனைகள் பண்றாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாட்டு கொட்டாயே உண்டு பண்ணி வீட்டு முழுதும் வச்சு அதை பெருசா டெக்கரேஷன் பண்ணி பயங்கரமா சந்தோஷப்பட்டு ஆவா இயேசு பிறந்தார் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. சிலர் இன்னும் இயேசுவை அரீரோ ஆராரோ அப்படின்ட்டு பாட்டு இன்னும் தாளாடிட்டு இருக்காங்க. எத்தனை அந்த பாட்டு பாடிட்டீங்க? அரீரோ ஆராரோ. அவங்க பாட்டி தாத்தாவா இருப்பாங்க. அவங்கள தொட்டில போட்டு ஆட்டணும். இயேசு பெரியவரா ஆகி இன்னைக்கு நமக்காக மரித்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் இயேசுவை குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன சின்னவனாகவே நினைச்சிட்டு இருந்த மாதிரியா? அவங்க இன்னும் இயேசுவை குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியா இருந்தாலும் இந்த நட்சத்திரம் இயேசு எங்கே இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். அப்படிதானா? இன்னைக்கு அத போலதான் நம்முடைய வாழ்க்கையும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைவது. ஓஹோ எவ்வளவு பெரிய நட்சத்திரம்! எங்க ஊர்லாம் கிட்டத்தட்ட சர்ச்செல்லாம் போடுவாங்க, பெரிய நட்சத்திரங்களா போடுவாங்க, பெரிய ஸ்டாரா கட்டுவாங்க. எந்த இடத்துல எந்த ஊர்ல எந்த ஸ்டார் பெருசா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய போட்டியா இருக்கு. இந்த வாரம் விஞ்ஞானபுரத்துல பெரிய ஸ்டார் போட்டாங்கப்பா, இந்த வாரம் நாசிக்ல பெரிய ஸ்டார் போட்டாங்கப்பா, இந்த வாரம் சாட்சாபுரத்துல போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஒரு குரூப்பே இருக்குது. அதை பார்த்துட்டு வெளியரங்கமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை, அடையாளமாய் தோன்றப்படுகிற காரியங்களை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருக்கிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். 2 சிறுவர்கள், ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 சிறுவர்கள், ஒரு தேசம், எந்த தேசம் இல்லை, ஒரு பனி படர்ந்த ஒரு தேசமா இருந்தது. அந்த தேசத்துல ஒரு நாள் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க. ஸ்கூல் போயிட்டு வரும்போது அந்த ஸ்னோ இருக்கு பார்த்தீங்களா, ஸ்னோ பாதைகளை எல்லாம் மூடி, பாதை மூடின உடனே இந்த பிள்ளைகளுக்கு எந்த இடத்துல பாதை இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா ஸ்னோ நல்லா உயரமாயிடுச்சு. அவங்களுக்கு வண்டிகள், அவங்க இடமே கொஞ்சம் காடு பகுதியான ஒரு இடங்கள் தான். அப்போ அங்க பாக்குறாங்க ஸ்னோ இருக்குது, எந்த இடத்துல போகணும் அவங்களுக்கு தெரியல. அங்க நின்னாங்க, சரி இந்த இடமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போனாங்க. ஆனால் அவர்கள் வழி தரவி காடுகளுக்குள்ளே சிக்கிக்கொண்டார்கள். எந்த இடத்துக்கு போவது, எங்க போவது அப்படின்ட்டு தெரியாம இரவு முழுவதும் அந்த குளிரிலே நின்று கொண்டு ஒரு மரத்தின் அடியிலே ஒரு குகையிலே போய் உட்கார்ந்து இரவெல்லாம் கழித்தார்களாம். அதற்கு பின்பதாக மறுநாள் காலையில பார்த்தா கொஞ்சம் அந்த மத்தியானம் சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை, உணவு இல்லாத நேரத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ அதில் மூத்தவர் சொல்லுகிறார், இப்போ கொஞ்சம் ஸ்னோ இறங்கி இருக்குது, இப்போ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு காட்டின் நடுவிலே அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த சிறுவர்கள் என்ன பண்ணாங்க, எப்படியாவது வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சு அவங்க அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அவங்க பெற்றோரும் அவங்களை
தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. எங்க பிள்ளைகள் எங்க போனாங்க, மறைந்து போனாங்க அப்படின்ட்டு போலீஸ்க்குலாம் தகவல் கொடுக்குறாங்க. எல்லா இடத்துக்கும் எல்லாரும் சர்ச் பண்ணதுக்காக எல்லா அதிகாரம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது அந்த சின்ன பையன் அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த மலையின் பக்கத்துல ஒரு ஆறு இருக்கிறது, அந்த மலையை நோக்கி போனால் நாம் இடத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லி அவங்க அந்த பக்கத்துல அழகாய் போனாங்க. அங்க போகும்போது அங்கே அவங்களுக்கு தெரிந்தது அந்த ஆறு. அந்த ஆற்றை பார்த்தபோது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இந்த ஆற்றின் வழியாகவே நாங்கள் நடந்து போனால் வீட்டுக்கு வந்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஆற்றின் வழியாகவே நடந்து வந்தாங்க. அவங்க இருந்த வீட்டின் அருகிலே அந்த ஆறு அமைந்திருந்தபடினால அவங்க சரியான ஒரு இடத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப கணித்து கொடுத்தாங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலதான் இந்த சாஸ்திரிகளும் இயேசு எங்கே இருக்கிறார் என்பதை தேடும்படி அறியும்படிக்கு அவரை பார்க்கும்படிக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வழியை காட்டினது. அது அவர்களுக்கு அடையாளமா இருந்துச்சு. அந்த அடையாளத்தை கண்டே அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இயேசுவை பார்க்கவில்லை, இயேசுவை இன்னும் அறியவில்லை, இயேசு எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த வீட்டுக்கு முன்பதாக வந்த அந்த அடையாளத்தை பார்த்த உடனேயே அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆராதனைக்குள்ள வந்திருக்கிற உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அடையாளங்களை மாத்திரம் கண்டு நாம் சந்தோஷப்படக்கூடாது, இயேசுவை கண்டுதான் சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சபையை கர்த்தர் அடையாளமாய் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை அடையாளமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு மகிழ்ச்சி, ஒரு துதியை, ஒரு பாடல்களையும், ஒரு செய்தியையும், மற்ற காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு அடையாளங்களாய் கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளங்களை மாத்திரம் பார்த்து சந்தோஷப்பட்டு அப்படியே கடந்து போகவிடக் கூடாது. இந்த சாஸ்திரிகள் அடையாளங்களை மாத்திரம் கண்டு சந்தோஷப்பட்டு அப்படியே ஓகே இயேசுவை பார்த்துட்டோம் அங்க அப்படின்னு போகல. ஆனால் இயேசு எங்கே இருந்தாரோ அங்கே சென்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல பல ஜனங்கள், பல விசுவாசிகள் தேவனை தன்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு பாரம்பரிய குடும்பத்துல இருக்கிறவங்க அல்லது பாரம்பரியாய் சபைக்கு வருகிறவங்க ஆராதனைக்குள்ள கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அடையாளங்களை கண்டு மாத்திரம் சந்தோஷப்பட்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறாங்க. ஓ, நல்ல ஆராதனை இருந்துச்சு, நல்ல பாடல் இருந்துச்சு, நல்ல பெண்ணை கட்டணங்கள் நல்லா இருந்துச்சு, நல்ல டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க, நல்ல இடமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இயேசுவை பார்க்காம அப்படியே திரும்பி போகிற ஒரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு நாமும் சில நேரங்களில அப்படிதான் இப்படி இருக்கிறோம். நல்லா இருக்குது, பாஸ்டர் நல்லா இன்னைக்கு பிரசங்கம் பண்ணாரு, இன்னைக்கு நல்ல ஆராதனை நடத்தப்பட்டுச்சு, நல்ல கீபோர்ட் வாசித்தாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு அடையாளங்களை மாத்துறோம். இயேசுவை பார்க்க வருகிற இடத்துல இருக்கிற அடையாளங்களை மாத்திரம் கண்டு சந்தோஷப்பட்டு போகாமல் இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவரை கண்டு நாம் ஆண்டவரை கண்டு சந்தோஷப்பட்டு கடந்து செல்ல வேண்டும். நாம் எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறா, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்தோமா? இன்னைக்கு ஆண்டவரை தரிசித்தீர்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டீர்களா? உங்களை பார்த்து தான் கேட்கிறோம். உட்கார்ந்து இருக்கீங்களே, நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவரை பார்த்தீங்களா? நீங்க எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்தீங்க? நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டீங்க? ஓ, இன்னைக்கு நாங்க ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், அவ்வளவுதான். பாஸ்டரை பார்த்தாச்சு, பிரைஸ்லா சொல்லியாச்சு, பாஸ்டரை பார்த்தாச்சு, பிரைஸ்லா சொல்லியாச்சு, அதை மட்டும் பார்த்துட்டு போனா போதுமா? இயேசுவை பார்த்தீங்கன்னா யாரை தேடி வந்தோம்? நமக்கு யாரை தேடி வந்தோம்? அடையாளங்களா இருக்கிற இந்த சபையை தேடி வந்தோமா? அடையாளமா இருக்கிற மற்ற காரியங்களை பார்க்க வந்தோமா? எதை பார்க்க வந்தோம்? இயேசுவை தானே பார்க்க வந்தோம். வார வாரம் வர்றோம், இயேசுவை வார வாரம் பார்க்கிறோமா?
வாரம் வர்றோம், இயேசு சொல்லுகிற காரியத்தை கேட்கிறோமா? இயேசுவின் சத்தத்தை கேட்கிறோமா? இல்லையே. சும்மா சும்மா அப்படி வந்துட்டு சும்மா சும்மா போறோம். யாரெல்லாம் வந்திருக்கிறா? சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, பிரதர் வந்திருக்கிறாங்க. ஆமா, இன்னைக்கு இவங்க என்ன சேரி கட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா, இன்னும் நாளைக்கு நம்ம இதே மாதிரி அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சேரி கட்டலாமா அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கு வந்தோமா, அல்லது இயேசுவை பார்க்கிறதுக்கு வந்தோமா? எல்லாரும் பார்த்து சொல்லுவோம். அடையாளங்களை பார்த்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அடையாளங்களை பார்த்து சந்தோஷப்படாமல் இயேசுவை பார்த்து சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக அவங்க சந்தோஷப்பட்டாங்க, பார்த்தாங்க. அடுத்து வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள் இருக்கிறது. என்ன பண்ணாங்க? 4 காரியங்கள் இருக்கிறது. அதை ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம். 1, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, 2வது பிள்ளையும் தாயையும் கண்டு பிரவேசித்து, 2வது கண்டு, 3வது சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு அங்கே பொக்கிஷம் வைத்திருந்த பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். 5 காரியங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் ஒரு முக்கியமான ஆராதனை. இப்படி ஒரு ஆராதனை நமக்கு இருக்குமையானால் நம்ம போகும்போது சந்தோஷமா திரும்பி போவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை எப்படி பார்த்ததா இருந்துச்சு? இயேசுவை பார்க்க வருகிற நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு நமக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். சந்தோஷப்பட்டு போவது மாத்திரமல்ல, அதை மட்டும் பார்த்துட்டு போவதில்ல, உள்ளே பிரவேசிக்கணும், அவரை காண வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும், அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். கர்த்தர் அப்போது நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவதாக நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பிரவேசித்தாங்க. என்ன பண்ணாங்க? பிரவேசித்தார்கள். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? அன்னைக்கு தேவன் எப்படி இருந்தாரு? குழந்தையா தான் இருந்தார்ல. இன்னைக்கு தேவன் எப்படியா இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். புரியுதா புரியலையா? நிறைய பேர் ஆவியில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆவியில இருக்கீங்க, நித்திரையின் ஆவியில இருக்கீங்க. ஹல்லேலூயா. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். இன்னைக்கு எப்படி இருக்கிறார்? ஆவியா. அன்னைக்கு எப்படி இருந்தார்? குழந்தையா இருந்தாரு. அந்த குழந்தையை பார்க்கிறதுக்கு இவர்கள் என்ன பண்ணாங்க? உள்ளே பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு ஒரு சாமியார் தெரியும். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பிரம்மானந்த சாமியார். பழைய ஒரு சாமியார். நினைக்கிறேன் திருவண்ணாமலை நினைக்க அவரு திருவண்ணாமலை சொன்னார். ஓகே, அந்த சாமியார் இருந்தார். சில்லக்காரு. பட் இங்க வந்து சாமியார் இருந்தாரு. முடியல நம்ம ரொம்ப மாதிரியா இருக்கும். ஸோ எனிவே அப்போ ஒருத்தர் என்ன வந்து சொன்னார். நான் அப்போ சின்ன கொஞ்சம் ஒரு டீனேஜ் நினைக்கிறேன். அப்போ அவரை பார்க்க போன ஒருத்தர் சொன்னாரு, ஓ என்ன ஒரு மகிமை, என்ன ஒரு இது, ஒரு காட் பிரசன்ஸ், என்ன ஒரு சொல்றாரு, என்ன ஒரு இது அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா அவரை கொடுத்து பேசியிருந்தாரு. 1 மாசம் கழிச்சு அவரை ஜெயில தூக்கி போட்டாங்க. ஓகேங்களா? சிலர் அப்படிப்பட்ட ஜனங்களா இருப்பாங்க. ரொம்ப
பாலியல் கேஸில் உள்ளதுக்கு போட்டாங்க. உள்ளதுக்கு போட்டு அப்புறம் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா அப்படி உள்ளதுக்கு போட்டாங்க. ஏன்னா அவர் என் கூட போஸ்ட் ஆஃபீஸில் கொஞ்சம் நான் ஏசுடிக்கிற அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவர் வந்து சொன்னார் அப்படி. ஸோ அங்கே இருக்கிற ஒரு இந்து நண்பர் தான் சொன்னார். அதுக்கு ஒரு மறுநாள் போய் பார்க்கும்போது ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு அப்படின்னு பார்த்தா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவனை உள்ளதுக்கு போட்டாங்க, இவனை கொடுத்தா அன்னைக்கு இவர் பேசினார் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அன்றைய கர்த்தருடைய பிள்ளைகளை உலகத்தார் அப்படிதான் இருப்பாங்க, ஆனால் இயேசுவை காண்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். ஆமா, இங்க பார்க்கும்போது அவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். இன்னைக்கு அத நம்முடைய வாழ்க்கையில இப்படி அந்த தேவனை காண்பது, இப்ப பிரவேசித்தல் அப்படிங்கிறது அன்னைக்கு வீட்டுக்குள்ள போனாங்க, இன்னைக்கு நாம் எதற்குள்ள போவது அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல. அன்னைக்கு இயேசுவை பார்க்கிறதுக்காக அவங்க அன்னைக்கு அந்த இயேசு இருந்த வீட்டுக்குள்ளே போனாங்க. இன்னைக்கு இயேசுவை பார்க்கிறதற்கு நாம் எங்கே செல்வது? ஆண்டவரை பார்ப்பது என்றால் அவருடைய பிரசன்னத்தை உணர்வது. ஹல்லேலூயா. இதுங்கெல்லாம் சபையெல்லாம் அடையாளங்கள் வாங்க, கட்டடங்கள் அடையாளங்கள். நீ எங்க போய் பார்த்தாலும் அவங்க எல்லாம் அடையாளங்களாக இருக்கும். ஆனால் இயேசுவை அவருடைய பிரசன்னத்தை உணர்வதுதான் we are entered into his presence. நிறைய பேர் சொல்லுவாங்க அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் நுழைந்தேன். அப்போ யோவான் சொல்லுகிறார், நான் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்ட போது என் கண்கள் திறக்கப்பட்டது, நான் வானத்தை பார்த்தேன், நம்ம தூதனை பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வருவதுதான் ஆமே இன்னைக்கு நாம் தேவனை ஆமே காண்பது. ஹல்லேலூயா. ஆமே, நாம் உள்ள போன மாத்திரம்தான் தேவனை காண முடியும். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்குள்ள வராம, தேவனுடைய மகிமைக்குள்ள வராம, தேவன் நம்மை அந்த அவருடைய மகிமையினால் நம்மை ஆட்கொள்ளாமல் இருந்தால் நாம வந்ததும் வேஸ்ட், போகிறதும் வேஸ்ட். சும்மாதான் வந்துட்டு சும்மாதான் போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு ஆராதனை நடக்கும் போது எத்தனை பேர் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போனீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சும்மா வந்துட்டு உட்கார்ந்துட்டு ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ ஆராதிக்கிறோம், ஏதோ சொல்றாங்க அப்படின்னால இல்ல, தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா ஆவியானுடைய பிரசன்னத்தை உணராமல் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் போக முடியாது. அப்போ தேவ பிரசன்னத்துக்குள்ள போவதற்கு பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடையா இருக்கிறது, நம்முடைய பாவங்கள் தடையா இருக்கிறது, நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் தடையா இருக்கிறது. இன்னைக்கு நாம் தேவ சமூகத்துல நம்மை நாம ஒப்புக் கொடுக்கலாம். அன்புடைய உங்களுடைய பிரசன்னத்தை இன்னைக்கு மாத்திரமல்ல என்னைக்கும் உணர்வதற்கு, உங்களுடைய பிரசன்னத்தில் நீ இருக்கிறதை நான் அறிந்து கொள்வதற்கு, உங்களுடைய பிரசன்னத்தை அன்புடைய ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு நீங்க ஜெபிப்பீங்களானால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வது அப்படின்னா என்ன? எப்படி உணர்வது? தேவ பிரசன்னத்தை எப்படி உணர்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுன்னா, தேவ பிரசன்னத்தை உணரணும். அதுதான் தேவனுடைய அந்த பிரவேசிப்பது என்பதற்கு உண்டான அவங்க அர்த்தம். அப்போ தேவ பிரசன்னத்தை எப்படி நாம் கொண்டு வருவது? ஆண்டவருக்கு இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. பின்னால இருக்கவங்க சொல்லுங்க, இருக்கிறாரா இல்லையா? தூங்கிட்டு இருக்கவங்க சொல்லுங்க, இருக்கிறாரா இல்லையா? சிலர் சொல்றாங்க, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறதை நீங்கள் எப்படி அறிவிக்கிறீர்கள்? நாம் எப்படி அறிவிக்கிறோம்? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி இருப்பதை நாம் அவரை குறித்து அறிக்கை இடும்போது
தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்பதை நாம் அறிக்கை பண்ணும்போது தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது நாம் சொல்லும் போது அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் நமக்குள்ளே இறங்கி வருகிறார். அவர் அற்புதர் என்று சொல்லும் போது அவர் அற்புதராய் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு நிரப்புகிறார். அவர் போதுமானவர் என்று நாம் சொல்லும் போது போதுமானவராய் நமக்குள்ளே தம்முடைய பிரசன்னத்தை நிரப்புகிறார். அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் எல் ஷடாய், அவர் சமாதானக்காரர். அப்படி என்கிறதை அவர் இருக்கிறதை நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணும்போது தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். பெரிய ஊழியக்காரங்களை பாருங்க. எல்லா ஊழியக்காரரும் சொல்லும்போது முதல்ல கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். கர்த்தரை துதிக்க அவர் இருக்கிற வண்ணமா இருக்கிறதை நாம் சொல்ல தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் பரிசுத்தர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் ரட்சகர், அவர் மேன்மையானவர், அவர் மகிமையானவர் என்று சொல்லும்போது தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இறங்கி வருகிறது. ஆமென். நம்மால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத தேவனுடைய வல்லமையினால் தேவன் நம்மை நிரப்புகிறார். நீங்கள் அதை முயற்சித்து பாருங்க, அதை உணர்ந்து பாருங்க. சும்மா வந்துட்டு ஆராதனைக்கு வந்துட்டு அவன் சும்மா நம்ம கை கட்டி உட்கார்ந்து யார் என்ன பாடுறா, எப்படி பாடுறா, எதை செய்யறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போகிறது இல்லை. தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஒவ்வொரு மனுஷனும் கடந்து செல்ல வேண்டும். அதற்காக தான் ஆராதனை வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னைக்கு சும்மா வந்து போனா நீங்க வீட்டிலே உட்கார்ந்து யூடியூப்ல பார்த்துட்டு போகலாமே. ஏங்கே வருகிறோம்? தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். தேவன் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அபிஷேகத்தை உணர வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய கிரியைகளை அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் நேரத்திலே வருகிறோம். சும்மா நாங்கள் வருகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்னத்தை உணராம ஆமென் வாரம் போனது இந்த வாரத்தோடு இருந்துவிட்டோம், முடிந்து போகட்டும். ஆமென். தேவ பிரசன்னத்தை உணர்கிறவர்களாய் நாம் இருப்போம். அவங்க ஆராதிக்கல, அவங்க பாடல, அவங்க இதை சொல்லல, அவங்க இதை செய்யல அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. நான் தேவனை ஆராதிக்கிறேன், நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போகிறேன் என்கிறது தான். ஹல்லேலூயா. அவங்க பாடுறாங்க, அவங்க பாடாம இருக்கிறாங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தேவ பிரசன்னத்துக்குள் போகிறேன், அது வல்லமையை உணர போகிறேன். அதுதான் ஆராதனை. ஆமென். நாம் தேவ பிரசன்னத்துக்குள் போகாம தேவனை பார்க்க முடியாது. தேவனை பார்க்காம நாம் அவருக்கு ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கறதெல்லாம் ஏன் கொடுக்கிறோம் அப்படிங்கிறது வேற. ஆனா இப்படி ஒரு ஆராதனை செய்யாம கொடுக்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? கண்டார்கள். என்ன பண்ணாங்க? வசனங்களுக்கு அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளைகளை தாயும் மரியாதையும் கண்டு. அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது ஆண்டவரை அறிகிறார். அவங்க போய் இயேசுவை பார்க்கிறாங்க, குழந்தையா இருக்கிற இயேசுவை பார்க்கிறாங்க. அதே போல இன்னைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில, இன்னைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் உள்ள போகும்போது தேவனை அறிகிறோம். ஹல்லேலூயா. தேவனை எப்படி அறிகிறோம் அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அறிகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் அற்புதமாக இருக்கிறதை அப்படியே அறிகிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருப்பதை அப்படியே அறிகிறோம். அவர் போதுமானவராய் இருப்பதை அப்படியே அறிகிறோம். அவர் பரிசுத்தராய் இருப்பதை அப்படியே அறிகிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், தேவ பிரசன்னத்துக்குள்ள போவது மிகவும் மிகவும் அவசியமா இருக்குது. ஒருத்தர் பார்க்காம அவரை குறித்து அறிய முடியுமா? எனக்கு ஒரு நபரை தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். அவரை பார்க்காம அவர் என்ன செய்தார்னு சொல்ல முடியுமா? அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியுமா? அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவர் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமா நான் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை பார்த்ததில்லை. நீங்க சொல்றதை வச்சு நான் கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஆனா நீங்க யூ பெட்டர் தென் மீ கேன் டெல் அபவுட்
பாஸ்டர் ஸ்டீஃபன். ரைட்? அப்படிதானா? என்னங்க என்ன பாஸ்டர்மா ஒருத்தரமா இருக்கிறேன்? என்ன காட்டி நீங்க பாஸ்டர் ஸ்டீஃபன் அவரை பத்தி நல்லா தெரியுமா தெரியாதா? என்ன மறந்தாங்க பாஸ்டர்மா? என்ன சொல்றது எனக்கு தெரியல. மறந்தீங்களா? இல்லையா? ஆனா வாயில வரமுடியுது, உள்ளே இருக்குது. நிறைய சொல்றது ஆனா வர முடியுது. ஓகே சரி. அப்போ என்ன கேட்டா பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்களை பார்த்தா அவங்க வச்சிருக்கிற ஊழியர்கள் எனக்கு தெரிஞ்சு ராஜின் இருதயம் தான் எனக்கு அவரை குறித்து தெரிந்த முதல்ல தெரிஞ்சது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ட்ராக்ஸ் நான் கொடுத்தது. ஸோ நாங்கள் ஊழியம் செய்து சபையோட ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணும்போது அன்னைக்கு ராஜின் இருதயம் ட்ராக்ஸை கொடுத்து தான் நாங்கள் ஊழியம் செய்திருக்கிறோம். அப்போ அதுதான் எனக்கு ஒரு தெரியுமே தவிர அதுக்கு சபைக்கு வந்தவங்க தான் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன காட்டிலும் நீங்க நல்லா அவரை குறித்து அறிந்திருக்கீங்க. எல்லாரும் காட்டிலும் பாஸ்டர்மா நல்லா அறிந்திருப்பாங்கல்ல. ஸோ எல்லாரும் காட்டிலும் நான் நீங்க 50% அவங்க 100% பாஸ்டர் ஸ்டீஃபன் அவரை பற்றி அறிந்திருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் நல்லா அறிந்திருப்பாங்க. ரைட்? அப்போ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நான் தூரமா இருந்தேன், அதனால கொஞ்சம் ஒரு 2% அறிஞ்சேன். நீங்க பக்கத்துல இருந்தீங்க, 50% இருந்தீங்க. பிள்ளைகள் கூட இருந்தாங்க, அவங்க ஒரு 90% அறிஞ்சிருப்பாங்க. பாஸ்டர் கூடவே இருந்தாங்க, 100% அறிந்திருந்தாங்க. புரியுதா? இருக்கும் அறிகிறதை புரிந்து பார்க்க புரியுதா? இயேசுவை அறிய வேண்டும் என்றால் முதல்ல அவருடைய பிரசனத்துக்குள்ள போகணும். அப்படி பிரசனத்துக்குள்ள போகும்போது அவர் எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறத பார்க்க முடியும், அவர் அற்புதராய் இருப்பதை பார்க்க முடியும், அவர் நன்மை செய்கிறவராய் இருப்பதை பார்க்க முடியும், அப்படி உள்ளம் இறக்கம் உள்ளதா இருப்பதை பார்க்க முடியும், அப்படி வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவரை அறிகிறதுனால என்ன நன்மை நமக்கு உண்டாகும்? 2 பேருக்கு 1:2 ஏற்கனவே நாங்கள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல பேசியிருக்கிறத 2 பேருக்கு 1:2 பாருங்க. உங்களுக்கு என்னதும் உண்டாகுமா? நல்லா சத்தமா வாசி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இப்படி நான் வாசிப்பேன். நான் எப்படி வாசிப்பேன்? தேவனையும் என்னுடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிறதினால் எனக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமா? இது நமக்கு அப்படின்னு சொல்லி வாசிக்கலாமா? எல்லாரும் ஆமென் வாசிக்கலாம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் ஆமென். இந்த சமாதானம் என்பது எப்படின்னா, நான் போன வாரத்துல சொன்னேன், சமாதானம் அது முடிவில்லாத ஒரு ஆசீர்வாதம், நன்மையுள்ள ஒரு ஆசீர்வாதம், யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, அறிகிறது அப்படின்னா கிருபை, தகுதியற்றவனுக்கு தேவன் கொடுக்கிற கருணை, இரக்கம் அப்படிங்கிறது தான் கிருபை. அப்போ இயேசுவை அறிகிறதினால நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகுது. அப்போ இது கிருபையும் சமாதானம் உண்டாகணும் அப்படின்னா first we have to enter into the presence of God. Amen. Once we enter into the presence of God, we can see how God is. Amen. Who is God? அப்போ தேவனை அப்பொழுதுதான் அறிய முடியும். அப்படி அந்த அறிந்த பிறகுதான் தான் அன்னைக்கு அவங்க பிசிக்கலா எல்லாம் செஞ்சாங்க, நம்ம அன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்துல அதை செய்யணும். அப்படி அவங்க போன பின்பதாக என்ன பண்ணாங்க? அந்த வசனம் வாசிங்க. சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொண்டாங்க.
அப்போ இன்னைக்கு எப்படி விழுவது கொத்து விழுந்தலாமா? இங்க ஹாஸ்டல்ல படிச்சுருக்கும் போது ஒரு வார்டன் இருந்தார். அவர் பேர் முத்துகலை. இப்போ அவரை குறித்து சொல்லும்போது அவருக்கு முன்னால அண்ணே சூப்பர் அண்ணே, அவருக்கு தான் கிரிக்கெட் பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஓகே, அவர் தான் அப்போ அசாரியன் கேப்டன் கபில் தேவ். சூப்பர்டா, அவன் அப்படி போட்டானுங்க அந்த பந்து அப்படி போகுண்டா அப்படின்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். ஆஸ்திரேலியாலாம் மேட்ச் வந்தால் 3 மணிக்கு அப்போ போடுவாங்க அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில். ஸோ நாங்கள் 3 மணிக்கெலாம் உட்காந்து டெஸ்ட் மேட்சில் பார்ப்போம். ஸோ அப்போ பார்க்கும்போது அவருக்கு முன்னால் அவரை அப்படி புகழ்ந்து நான், ஏன்னா அப்போ தான் அவர் தான் டிவி போடணும். ஏன்னா கீ அப்போ அந்த டோர் அவர் தான் கீ வச்சுருப்பார். ஸோ அந்த வாரன் அண்ணன்ட்ட போயிட்டு, அண்ணே இது சூப்பர்ண்ணே, உங்களை மாதிரி கமெண்ட்ரி பண்ண முடியாது, அவங்களாம் என்ன கமெண்ட்ரி கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுக்குறதுண்ணே கமெண்ட்ரி. அவர் எங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ இங்கிலீஷ்லாம் தெரியாதா, அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் படித்தாரு. அப்போ அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருப்பார் எங்களுக்கு. ஸோ அவரை புகழ்ந்து தள்ளி அப்படி இப்படின்ட்டு நாங்கள் புகழ்ந்து தள்ளுவோம். அப்போ சில நேரங்களில் அவரை நம்ம எப்படி சொல்லுவோம் தெரியுமா? யாராவது கேட்டா அவர் ஒரு அண்ணன்டா, முன்னால வந்தா அண்ணே அப்படிங்கிறது, பின்னால போனா அவன் ஒரு அண்ணன்டா. புரியுதா? புரிஞ்சு முன்னால அவர் ஏதாவது சொன்னான்னா, நீ நான் ஒரு ஆளு, எங்களுக்கெல்லாம் வாட நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஆனா முன்னால பார்த்தா பவ்யமா இருக்கும். பாருங்க, இந்த சாஸ்திரிகள் நல்ல படித்திருந்தார், நல்ல பட்டங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்க பொருளாதாரத்துல எந்த விதத்துல குறைஞ்சவர்களா இருந்ததுவாக வேத அறிஞர்கள் சொல்லல. நல்ல பொருளாதாரத்திலும் நல்ல நிலைமையில தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்த பொருளுடைய தன்மையை நீங்கள் அறிந்தால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை இயேசுவை பார்த்த பின்பதாக எப்படி விழுந்தாங்கன்னா, சாஷ்டாங்கமாய் ஆமென் பணிந்து கொண்டார்கள். இது என்னுடைய அடையாளம் தெரியுமா? ஒருவன் இயேசுவை உண்மையாய் அறிந்தால் தன்னை முழுவதுமாய் தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்தான். அல்லேலூயா. அவன் தன்னை தேவனுக்கு முன்பதாக முழுவதுமாய் தன்னை தாழ்த்துவான். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும், எவ்வளவு தாளந்துகள் இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும், எவ்வளவு அந்தஸ்துகள் இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக தன்னை தானே தாழ்த்துவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துகிறோமா அல்லது நான் சொல்ற மாதிரியே தாழ்த்துகிறோமா? ஆண்டவர் தானே இருக்கிற பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்து தாழ்த்துகிறோமா இல்லது உண்மையா தேவனுக்கு முன்பதாக அவன் தாழ்த்தணும்? சபைக்கு பாருங்க, ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருக்கிற நினைக்கிறேன். அவனுக்கு எல்லா வசதிகளும் இருந்துச்சு, அவனுக்கு வேலைக்காரர்கள் இருந்தாங்க, பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, உயர்வு இருந்துச்சு. ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வந்தபோது எல்லாவற்றையும் விட்டு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை பார்க்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்வில் நான் சொல்ல விரும்புகிற காரியம், முதலாவது தேவ பிரசன்னத்துக்குள் போவோம், அவரை பார்க்கலாம். அடுத்ததாக நம்மை தேவ சமூகத்துல தாழ்த்துவோம், அவருக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கல, அப்படி தாழ்த்தல அப்படின்னா நாம இங்க வந்து வராம இருக்கிறதும் ஒண்ணுதான். வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு நீங்களும் இன்னைக்கு மட்டனோ சிக்கனோ நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை இவங்க ஏன் தாழ்த்தினாங்க தெரியுமா? அவங்க ஒரு குழந்தை தான். இயேசு வந்து குழந்தையா தான் இல்லை, பெரியவரா இல்லை, ராஜாவா இல்லை. ஆனால் என்ன அவங்க
அங்கீகரித்து தாழ்த்தினாங்க அப்படின்னா அவங்க யாரை பார்க்க வந்தாங்க? இயேசுவை பார்க்க வந்தாங்களா? யாரை பார்க்க வந்தாங்க? ராஜாவை காணாம. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம யாரை காண வந்திருக்கிறோம்? இயேசு ராஜாவை காண வந்திருக்கிறோம். ஆமென். அவருக்கு முன்பதாக பணவோ பதவியோ உயர்வுகளோ அந்தஸ்தோ எதுவுமே இல்லை. தேவனுக்கு முன்பதாக, இயேசு ராஜாவுக்கு முன்பதாக நம்மை நாமே தாழ்த்துவோம். ரோமர் 12 எப்படி சொல்லுங்க? அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களில் பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. அடுத்ததாக தேவ பிரசனத்துக்கு வந்துட்டோம், தேவனை பார்த்துட்டோம், நம்மை தாழ்த்திட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? அங்க வந்தாங்க, பார்த்தாங்க, சாஸ்திரமா விழுந்தாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க, கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுத்தாங்க. அல்லேலூயா. இந்த 3 செய்யாம நீங்க வந்து இதுல போட்டாலும் there is no use. எத்தனை பேர் புரிஞ்சு? எல்லாரும் பார்த்து சொல்லலாமா? தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தாமல், அவரை பார்க்காமல், அவருடைய பிரசனத்துக்குள் வராமல், நாம் கொடுக்கிற எந்த ஒரு காணிக்கையும் ஒரு பைசா பெறாது, ஒரு பைசாவும் பெறாது. புரிஞ்சா? அது இருக்கீங்களா? இருக்கீங்களா? என்ன இருக்கீங்களா? நீங்க இருக்கீங்க தெரியுது, உங்க மனசு இருக்குதா? ஆமென். இங்க பாருங்க, இதுங்க அந்த காணிக்கை எதை அடையாளப்படுத்துகிறது? என்னெல்லாம் கொடுத்தாங்க? அவங்க என்னெல்லாம் கொடுத்தாங்க சொல்லுங்க. ஒண்ணு தூபவர்க்கம், வெள்ளைப்பூரம். மூன்று விதமான அடையாளங்களை கொடுக்கிறது. ஒன்று பொன். இதனுடைய அடையாளம் அவர் ராஜா, ராஜரிக அடையாளத்தினுடைய காரியமாக இருக்கிறது. 2 வெள்ளைப்பூரம், தூபவர்க்கம். சொன்னாங்க, சொல்லுங்க. அவர் பிரதான ஆசாரியர் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. வெள்ளைப்பூரம் வெள்ளைப்பூரம் ஓகே. வெள்ளைப்பூரம் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. புரியுதா? ஓகே. ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க. இந்த 3 காரியத்தையும் ஒரு ராஜாவா பார்க்க போகிறதுக்கு யாரா இருந்தாலும் அந்த நாட்களில கொண்டு போவாங்க. ஒரு ராஜாவை பார்க்க போனோம் அப்படின்னா இந்த 3 காரியங்களையும் அவங்க கொண்டு போவாங்க. ராஜாவுக்கு கொண்டு போகும்போது அப்படியே கிரீடத்துக்கு அடையாளமாய் தங்கத்தையும் பொன்னையும் மற்ற காரியங்களையும் கொண்டு போவார்கள். 2வதாக அவர்கள் வாசனை திரவமாகிய அந்த வெள்ளை, அது தமிழ் சாம்பிராணி, சாம்பிராணியில கொண்டு போவாங்க. ஸோ அந்த வாசனை திரவம். 3வதாக இந்த பிசு தைல மாதிரியே இருக்கும். நம்ம உள்ள கோந்துன்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல கோந்து பேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். எது? வெள்ளைப்பூடம். வெள்ளைப்பூடம் எதுக்கு ஒட்டுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னா வீடு சுவரிலே ஒட்டுவாங்க, அல்லது அந்த மரணம் அடைந்த ஒரு நபருடைய அந்த கிளாத்ல அந்த பிசு மாதிரியா இருக்கும், அது கோந்து மாதிரியா இருக்கும். அதை அப்படி தடவி, அது ஒரு மரத்துல எடுக்கப்படுகிறது, அது ஒரு பிசு. ஓகே. அதை தடவி அதை அப்படி சுற்றி வைப்பாங்க. அப்போ அது கொஞ்ச நாளைக்கு கிழாம இருக்கிறதுக்காக அது கொடுப்பாங்க. ஏன்னா ராஜாக்கள் அந்த காலத்தில் அப்படிதான் பண்ணாங்க. இது அந்த நாட்களில் உள்ள ஒரு முறைமையாக இருந்துச்சு. சரி, இதை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையோடு கனெக்ட் பண்ணலாம்? இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். எதனால் அவர்கள் எதை அங்கீகரித்தார்கள்? இயேசு ஒரு ராஜா என்பதை அங்கீகரித்தார்கள். 2வதாக அவர்கள் எதை அங்கீகரித்தார்கள்? இயேசு ஒரு பிரதான ஆசாரியா நமக்காக தேவனுடைய சமூகத்திலே
பரிந்து பேசுகிறவர் என்பதை அங்கீகரித்தாங்க. மூன்றாவதாக அவர் நமக்காக சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதைத்தான் இன்னைக்கு ஆராதனைக்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் செய்யணும். எனக்கு பிடிச்சு இத அடிப்படையாய் கொண்டு ஒரு செய்யப்படுகிற ஆராதனை முழுமையான ஒரு ஆராதனையாய் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சும்மா வந்துட்டு போவதில்லை. நீங்க காணிக்கை போடும் போதும் அவன் இந்த 3 விதமான அங்கீகாரத்தோடு தான் ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும். எதை அங்கீகரிக்கிறோம்? அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன். அதனால் என் காணிக்கைகளை நான் கொடுக்கிறேன். அவர் ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எனக்காக சிலுவையிலே அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். பிதாவின் வலது பாசத்திலே எனக்காக ஜெப தூபங்களை அவர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு அங்கீகாரத்தோடு, என்கிற ஒரு நினைப்போடு கர்த்தருக்கு நான் காணிக்கைகளை செலுத்த வேண்டும். மூன்றாவதாக அவர் என்னுடைய ரட்சகராக இருக்கிறார். எனக்காக அவர் சிலுவையிலே எனக்காக மரித்தார். அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு அடையாளத்தோடு கர்த்தருக்கு நாம் காணிக்கைகளை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இல்லாம ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டோம் காணிக்கை போடுகிறோம் அப்படின்னா அது காணிக்கை மாதிரி தான் இருக்கும். அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. தாவீது ராஜா கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தான். எதிர்த்து கொடுத்தான்? தாவீது ராஜா கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாரா இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. எப்படி எவ்வளவு கொடுத்தாரு? அவன் லட்சக்கணக்கான தங்கத்தை பொருள் இல்லாமையே கொடுத்தான். ஓகே, அதற்கு இணையான ஒரு சம்பவத்தை இயேசு சொல்றாரு. ஒரு விதவை வர்றாங்க, அவங்க ஒரு காணிக்கை போட்டாங்க. இருக்கிறது எல்லாரும். தாவீது எதுல இருந்து கொடுத்தாரு? இருக்கிறதுல இருந்து கொடுத்தாரு. இந்த அம்மா எதுல இருந்து கொடுத்தாங்க? இல்லாததுல இருந்து கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. 2 விதமான காணிக்கை. யார் கொடுத்தது அதிகம்? யார்? தாவீது தான் அந்த அம்மாவோட நிறைய கொடுத்தது இல்லையா? அந்த அம்மா கொடுத்ததுதான் அதிகம். ஹல்லேலூயா. அந்த 10 ரூபாய் கொடுக்கிறது தான் அதிகம். 1000 ரூபாய் கொடுக்கிறது அதிகம் இல்லை. ஹல்லேலூயா. 10 லட்சம் ரூபாய் வச்சிருந்து 1000 ரூபாய் கொடுக்கிறது அதிகம் இல்லை. 10 ரூபாய் வச்சு 10 ரூபாய் கொடுக்கிறது தான் அதிகமானது. ஹல்லேலூயா. வேதமனுஷன் கொடுக்கிறது கொடுத்து நாங்கள் பேசணும் அவசியம் இல்லை. அவங்களுக்கே தெரியும் எப்படி கொடுக்கணும். அவைக்கு கொடுக்கல் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது எப்படி கொடுக்கணும்? அவைக்கு குடித்து சரிந்து விடும்படி நன்றாய் அடைந்து நன்றாய் அளந்து, நல்ல வசனம், நன்றாய் அளந்து மடியிலே ஓடுவார்கள். ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது நிறைய இடத்துல கொடுக்கிறது கொடுத்து நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? இந்த சிறியரில் இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை சொல்றாரு. ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் ஷுவராக சொல்றாரு, திரும்ப அதை பெற்றுக்கொள்வாங்க. யாருக்கு கொடுத்தது? கொடுத்தா அது எனக்கே கொடுத்தா, சிறியருக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்தான்னு சொல்றாரு. இந்த அம்மாவை பார்த்தா சொல்றாரு, இந்த அம்மா எல்லாத்தையும் கொடுத்தா அப்படின்னு வச்சுக்கொள்றாரு. மத்தேயு 10:42 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே அப்படிங்கிற வர்ற வார்த்தை அது முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அழுத்தி சொல்ல விரும்புகிற ஒரு காரியம். யாருக்கு கொடுக்கிறது அப்படின்னா ஊழியர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கிற காணிக்கையில ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரா? எப்படி பார்க்கிறாரு? ஒரு கலசம் தண்ணி கொடுத்தார். எதை நிமித்தம்? சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை அடையாமல் போவார். He will reward it. Amen. Amen. நான் அதை உணர்ந்திருக்கிறேன், நான் அதை அனுபவித்திருக்கிறேன்.
அவன் கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். யாருடைய நாமத்தின் நிமித்தம்? சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் ஒருத்தன் கொடுப்பானானால், ஊழியத்துக்கு கொடுப்பானானால் அவன் கண்டிப்பாக அதன் பலனை அடைந்தே தீருவான். அல்லேலூயா. ஆமென். கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் நமக்கு என்ன காண்பிக்கிறது? 3 காரியங்களை சொன்னேன். எதை செய்ய வேண்டும்? உள்ளே பிரவேசிக்க வேண்டும், காண வேண்டும், அதுல வரீங்களா, தொழுது கொள்ள வேண்டும். எப்பொழுது? இன்னைக்கு நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ள வரணும். தேவ பிரசன்னத்தை தேவனை உணரணும். தேவனை உணர்வது மாத்திரமல்ல, ஆமென், நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்து கொடுக்கப்படுகிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கிறோம் தேவ சமூகத்தில். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யலாம். உடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் அடையாளங்களை மாத்திரம் பார்த்துட்டு நான் போகாம ஆண்டவரே உம்மை உடைய பிரசன்னத்தை உணர்வர்களாய், உம்மை பார்க்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறவர்களாய், அப்படி எங்களுடைய காணிக்கைகளை கொடுக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே.